அப்படியே பனி மலை மாதிரி பெஞ்சிட்ருக்குது. செம்மையாக இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். திஸ் வெரி சூப்பர் மூமெண்ட். வாவ், ரியலி சூப்பர். பட் வெரி இந்த பேட்ஸை நினச்சாதான் எனக்கு எப்போவுமே ரொம்ப கவலையாக இருக்குது. வா, சூப்பர் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஈரோப்பில் பெலரோஸ். ஆமாம், இந்த குளிர்லையும் பறவைங்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல.
சதாம், வெல்கம் டு குட்டிமா சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைவை லைக் பண்ணுங்கள். லைவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க மூர்த்தி, வாங்க, வணக்கம், வெல்கம் டு குட்டிமா சேனல். ஸ்னோஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. பட் வந்து நமக்கு டோரில் தான் கிளியாரிட்டி இல்லாமல் இருக்குது. அவுட் சைடில் பார்த்தா வா 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 ரியலி சூப்பர். எனக்கு வந்து விண்டோவில் இருந்தே என்னால் இந்த குளிர் தாங்க முடியல. இதில் வெளியிலலாம் போனோன்னா அவ்வளோதான். கொல்ல பார்க்குறீங்கப்பா. யாராவது இருக்கீங்களா? இருக்கோம். குட் மார்னிங் மேம். எஸ், குட் மார்னிங். லைவ் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்னோவில் நேம் எழுதுகிறப்போ அப்போ தான் உங்கள் நேம்லாம் மறக்காமல் எழுதுவோம். இல்லாட்டி உங்கள் நேம்லாம் சிக் 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 கட் பண்ணிடுவோம். இங்கே இப்போ மணி வந்துட்டு 11 o'clock ஆகுது. இது யூரோப்பில் பெலாரோஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை, நைட்டு பகல் இல்லை. இப்போ வந்து ஸ்னோ வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் நார்மலாக இருக்கும். இது வந்து இப்போ நேற்று நைட்டு 2 நாளாக விழுந்த ஸ்னோ தான் இந்த இதில் ஃபுல்லாக இருக்குது.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? This place is Belarus, யூரோப்ல பெலரோஸ். வாங்க குயின் சிஸ்டர், வாங்க, வெல்கம். ரொம்ப நல்லா கேக்குதா? தேங்க்யூ. ஏன்னா நான் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கிறேன், அதுக்காக தான் டவுட்டாக இருந்துச்சு கேட்குதான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், லைவ் பார்க்குறவங்க மறக்காம லைவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்னோஃபால் எப்படி விழுந்துட்டுருக்குன்னு பாருங்கள். நேற்று அதுக்கு முந்தின நாள் எல்லாம் ஃபுல்லாக விழுந்ததுனால ரோடு அப்புறம் இந்த கார் நிற்கிற இடம் எதுவுமே தெரியலை, ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓ, 12th லைக் போட்டிங்களா? தேங்க்யூ சிஸ்டர். உங்கள்கிட்ட லைக்கே நான் கேட்க மாட்டேங்க, வந்தோடனே முதல் வேலையை அதுதானே பண்ணுவீங்க, எனக்கே அது தெரியும். அப்புறம் என்ன சொல்ல நினச்சேன், அதனால் பாருங்கள் அந்த காரெல்லாம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறதே தெரியல. ஒரே ஒரு கார் மட்டும் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணதுனால, அதனால தான் கரெக்டாக அங்கே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். பாருங்கள், அந்த ஒரு கார் அந்த இடத்துல இல்லாமல் அந்த இடம் மட்டும் அச்சு மட்டும் தனியாக தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு ஸ்னோஃபால் இருக்குது. அது உங்களுக்கு தெரியட்டுன்றதுக்காக தான் கரெக்டாக அதையே நான் எனக்கு நீங்கள் இருக்க ஊரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண ஐடியா சொல்லுங்க. கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி விடுறவங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி வைங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன, அது என்ன சொல்கிறது, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சின்ன இது பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போவுமே லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்க பாட்டுக்கல்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு இல்லை, எனக்கு இதில் தெரிஞ்சவங்க தான், அவங்க சப்ஸ்கிரைபில், நீங்கள் தானே ரோடையே காட்டிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னாங்க. என்னப்பா இது வாழ்க்கை சொல்கிறீங்களா இல்லை வேறு மாதிரி அசிங்கப்படுத்துறீங்களான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ பாருங்கள், ரோடே காட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுனால வந்து ரோட்லேயே ஃபுல்லாக பனிமழையாக இருக்குது. அதுவுமே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. மழை போல் நான் இந்த மாதிரி கண்ட்ரியில் பண்ணணும் அப்படின்னு ஆசை, பட் ஹவு டு கோ பேக் அப்படின்னு தெரியல. மாஸ்டர் வாங்க, வணக்கம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம குரூப் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அயன், வாங்க அயன், வாங்க அயன் தானா? என்வி பி ஃப்ரெண்ட்ஸ்? எஸ், அஃப்கோர்ஸ், நான் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு வந்து ஒன்ஸ் யூ அசர்ட் ஐ வில் கெயின் நாலேஜ். ஷியோர். நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அதில் ஒரு குரூப் இருக்குது, நம்ம அதில் ஜாயின் பண்ணலாம். அயன் வாங்க, வணக்கம், வெல்கம். குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைவை வந்து லைக் பண்ணுங்கள். வாங்க மேடம், வாங்க சிவாஜினி மேடம், வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வேறு ஏதாவது மெசேஜ், ஏதாவது முன்னாடி போன மெசேஜ் ஏதாவது படிக்க விட்டுறாங்க? ஜன்னல் சைடு சாரி, நான் வந்து அந்த ஜன்னலில் ஃபிட் பண்ணிட்டு இருந்தேன் விண்டோவில், ஸோ வந்து மெசேஜ் அப்போ படிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இங்கே, ஆமாம், நேற்று முந்தா நாள் 2 நாளாகவே படிமழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இது வந்து
இந்த டைம் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான டைம் தான் எங்களுக்கே வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. சாப்பிடல மேடம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓ நான் சாப்பிட்டேம்மா, நான் சாப்பிட்டேன். நான் வந்து சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல். என்னோட ஐடியா இன்ஸ்டா ஐடி வந்து என்னோட இதிலே இருக்கும், என்னோட சேனல்லே பாருங்கள், குச்சிமானில் வரும். அதுவும் என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேயே வந்து இருக்கும். விச் பிளேஸ் இஸ் திஸ்? ரீஹான் வாங்க. இந்த ராசின்னு இருக்கிறதா ரீஹான் இருக்கிறதான்னு சொல்லி எனிவே திஸ் இஸ் யூரோப்பில் பெலரோஸ். நீங்கள் இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கீங்க, அதனால ஸ்னோஃபால் சரியாக தெரியல. நெக்ஸ்ட் டைம் ரீஹான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆன் டைமில் வாங்க. இப்போ பாருங்கள் 14 லைக்ஸ் போயிடுச்சு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதே கம்மியானவங்க தான், அதனால வந்துட்டு ஸ்னோஃபாலே இப்போ கம்மியாக தான் தெரியுது. ஃபுல்லாக விழுந்துருக்கு பாருங்க. புதினா ரைஸ் எங்கள் வீட்டில். ஓகே ஓகே நைஸ், தேங்க்யூ மேடம். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஐ randomly crossed your life, just this look like always on. Wow, thank you so much. பாருங்க, நம்மளை வந்து சொல்கிறாங்க, நம்மளை ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து சும்மா நீங்கள் ரோடே காட்டிட்டு இருப்பீங்களா அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்கள் வந்து நம்ம ஸ்னோஃபால் காட்டுற மாதிரி இருக்கோம். தேங்க்யூ ஃபார் திஸ் மெசேஜ், ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு இருக்கிறவங்க, லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க யார் யாருன்னு எனக்கு சரியாக தெரியும். இந்த சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபரை எல்லாம் ஒரு நாளைக்கு பார்த்துட்டே இருங்க. எல்லாரையும் அமால் டுமால்னு சுட போகிறோம். ஸோ மறக்காமல் சைலண்ட்டாக பார்த்துட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைவை லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்க, இடையில இந்த ஸ்னோலையும் வந்து பறவை அப்படி பறந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டே இருக்கு. அந்த கஞ்சியில எனக்கு வாவ் ட்ரக் டிரைவர் வாசிங் வாங்க வாங்க. ட்ரக் டிரைவருக்கு நிறைய வேகன்சி இருக்குப்பா. நம்ம வந்து இங்கே ஒரு நோட்டீஸ் மாதிரி, ஐ மீன் அது என்ன சொல்றது, இந்த வேகன்சி போடுற ஒரு புக்கு மாதிரி, ஒரு வெப்சைட் மாதிரி ஒரு இது இருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இதெல்லாம் வந்து லைவாக காட்ட போகிறோம். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பை பாய். ஐ ஆம் குட் பாய். என்ன போடுதுன்னு தெரியல, யார் ஹாட்டாக கொடுத்துட்ருக்காங்க. நிறைய டிரைவர்ஸ்க்கு வந்து பொதுவாகவே வேகன்சி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இந்த இது கொடுக்குறேன், அந்த லிங்க் மாதிரி இருக்குது வெப்சைட்டில் உள்ளது, அது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஷேர் பண்ணுறதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அது வந்து ஈஸி தான். நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற லைவ் உங்களை மறக்காமல் டக்குன்னு உடனே வந்து சேரும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி லேட்டாக வந்து லேட் கமெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. லேட் கமெண்ட்ஸ் ஆரம்பிங்கன்னா பெஞ்ச் மேலே ஏறி நிற்கணும், அந்த பனிஷ்மெண்ட் தேவையா? அதுக்கு பேசாமல் நீங்கள் சீக்கிரமாக ஆன் டைம்க்கே வரலாம். இப்போ அந்த கோர்ஸும் அதிகமாக வந்துட்டு இருக்கு. வாய்ஸ் கம்மியாக கேட்குதா? ஒய் இதை சொல்றதுக்காவது எனக்கு ஒரு ஜீவன் இருக்குது. வாவ், இப்போ கிளியரா இருக்கா? நான் இந்த பக்கம் திரும்பி பேசணுமா, இந்த பக்கம் திரும்பி பேசுறதான்னு தெரியல. நான் இந்த பக்கம் திரும்பி பேசினா உங்களுக்கு கரெக்டாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேவா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நோ மேம், ஓ மை காட், மேபி ஐ திங்க் இந்த ப்ளூடூத் வந்து ஏதோ பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் பவர் ஆஃப் ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு தானே பவர் ஆஃப் ஆகும். இருங்க பார்ப்போம், செக் பண்ணுவோம். கண்டிப்பாக லிங்க் வந்து வீடியோவாக போட போகிறேன். லைவில் வந்து அந்த லிங்கை கொடுக்க முடியாது இல்லைங்களா, அதுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அதனால வந்துட்டு நான் லிங்க்கை வந்து வீடியோவாக தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேலரி வந்துட்டு ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. மேலே பார்த்துட்டு பேசுங்க, வாய்ஸ் கரெக்டாக இருக்கும். ஹலோ சிஸ்டர், இங்கே வெளியில் விண்டோ திறந்துட்டு நிற்க முடியல, பயங்கர குளிராக இருக்குது தெரியுமா? ஆமாம்மா, இல்லை எனக்கு சேலரி பற்றி அதுதான்ப்பா. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே போலாந்து, யூரோப்பு, அதில் வர்ற லாட்வியா, லித்துனியா, ஜெர்மன் அப்படின்னு வர எல்லா கண்ட்ரிலையும், ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் எல்லா இடத்துலையும் என்ன தெரியுமா முக்கியம்? இப்போ ஜெர்மனில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க.
பட் மற்ற யூரோப்ல எல்லாம் எங்கேயுமே 90% இங்கிலீஷே பேச மாட்டாங்க. அதனால அந்த இங்கிலீஷே பேசாதனால நம்ம இந்தியன்ஸ் என்ன தெரியுமா நினைக்கிறோம், ஏய் இங்கிலீஷ் பேசுறாண்டாங்க, ஏய் இங்கிலீஷ் தெரியும் எனக்கு, இங்கிலீஷ் தெரியும் எனக்கு, வெளிநாட்டுல வேலை இருக்கா அப்படின்னு நினைக்கிறோம். நானே அப்படிதான் நினைச்சேன். நான் மற்றவங்களும் சொல்ல, என்னையவே நான் சொல்லிக்கிறேன். ஐ கேன் ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி இங்கிலீஷ், நோ ப்ராப்ளம், ஐ வில் ஃபைண்ட் த ஜாப் அப்படின்னு தான் ஒரு ஹோப்போட வந்தேன். ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணினாங்க, நம்ம தான் யாரும் அட்வைஸ் பண்ணிலாம் கேட்குற ஆள் கிடையாது. அதனால வந்து இங்கிலீஷ் வச்சுட்டு மட்டும் நம்ம வந்து யூரோப்பை பொறுத்தளவு ட்ரை பண்ண முடியாது. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலிஷ் பேசுவாங்க போலாந்தில், இங்கே வந்து ரஷ்யன் பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் அதர் அந்த யூரோப்பில் வந்து நம்ம எந்த கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதோட நாலேஜ் கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும். அதை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு சில வேர்டு, ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான வேர்டெல்லாம் பேசி பழகிக்கிட்டோன்னு வைங்களேன், அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு சேலரி வந்து கம்மியாக தான் கிடைக்கும். கம்மியான நம்ம இந்தியன் மணிக்கு ஒரு 50K அந்த மாதிரி கிடைக்கும். கம்பெனி வீசால வந்தோம்னா கம்பெனி அக்காமடேஷன் கொடுத்துருவோம். இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒர்க் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லைப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லை இப்போ நெக்ஸ்ட் வீக் கூட ஒரு 10 பேர் இந்தியன்ஸ் வராங்க. ஆனால் வந்துட்டு அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. எதுலேயுமே ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்க தானே செய்யுது. அதனால் நீங்கள் வந்து சோர்வாகாமல் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா எனக்குலாம் இதெல்லாம் 8 ஃபெயிலியர் பார்த்துட்டு நான் 9வது தான் எனக்கு சக்ஸஸே கிடைச்சிச்சு. அதனால ஒவ்வொரு ஃபெயிலியரும் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து கண்டிப்பாக யூஸாக இருக்கும். 50K அந்த மாதிரி தான் பேசிக் சேலரி கிடைக்கும். வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, அதுவும் டிரைவர் அந்த மாதிரினா சூப்பர். ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜே தேவையில்லை, வெறும் மேப்பில் போட்டு லொக்கேஷனை போட்டு இங்கே போகிறோம் அங்கே வர போகிறோம் அப்படின்னு தான் இருக்க போகுது. எல்லாத்தையும் விட நான் ஒரு ப்ரௌடாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்தியன் ஸ்பெஷலி ஒரு தமிழை நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நம்மளை பீட் பண்ண யாருமே இந்த உலகத்திலே கிடையாது. பாவம் அந்த பறவை பாருங்க மெதுவாக நடந்து போயிட்டுருக்கு. வந்து புறா. அதனால வந்து தமிழனை நம்மளை பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. என்னை பொறுத்தவரை மற்றவங்களை விட நம்ம இந்தியன்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் அதிகம் தான். அறிவு, அது சிந்திக்கிற திறமை ரொம்ப அதிகம் இந்தியன்ஸாக இருக்கவங்களுக்கு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே ரொம்ப ரிஸ்க் கிடையாது. நம்ம ட்ரை பண்ணால் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இன்னைக்கு ஸ்பெஷல் நத்திங்மா. இன்னைக்கு ஜஸ்ட் சாம்பார் அண்ட் தென் உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் சுண்டல் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இது மட்டும்தான், சாதமும் இதுவும் மட்டும்தான். காலையிலேயே சமைச்சாச்சு. நான் இன்னைக்கு ஸ்னோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல, ஆனால் எதிர்பார்க்காம இருக்கப்பா ஸ்னோ வந்துருச்சு. எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருக்குது. அதனால நான் வந்து பாருங்கள், அந்த பறவை இங்கிட்டு அங்கிட்டு தள்ளாடுப்பா. நான் வந்து இந்த பக்கம் கண்டிப்பாக ட்ரை பண்ணேன். இந்த சைடு கொஞ்சம் ஃபுட்டு கூட வச்சுருந்தேன். இந்த பறவைங்க ஏதாவது வந்து சாப்பிட்டுச்சிங்கன்னா அதுங்களுக்கு பால்கனியில் இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கமெண்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வச்சு பார்ப்போம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் பறவைகள் பாவம் வரவே இல்லை எதுவும். அது வர்றதுக்கு 2-3 days ஆகும்னு சொன்னாங்க. ஏன்னா அது வந்து இங்கே இந்த இடத்துல சாப்பாடு இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சு அது வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தெரியலை இப்படி நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கேயும் போகணும் வெளியில் போகணும். போகிற வேலை இருக்குது, வெளியில் போகிற வேலை இருக்குது, கண்டிப்பாக போகணும். நீங்கள் என்ன காலேஜெலாம் போயிட்டு வந்தாச்சா? டைம் என்ன ஆச்சு? இல்லை
கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து என்னால் கொஞ்சம் சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த இது மறக்காமல் இன்ஸ்டாவில் இருக்கிற அந்த இது வந்து லிங்கை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து குரூப் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய், வாங்க, வணக்கம், வெல்கம். என்ன பேருனே தெரியலையே. எனக்கு ஸ்னோவில் ஃபோனை ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் இப்போ டிரைவர்ன்றதுனால பிரச்சனை இல்லை, டைரெக்டாக டிரைவர் வீசாலே வரலாம். பட் மற்ற ஜாபுக்கு இருக்கவங்க அவங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றது, நான் படித்த மாதிரி வேலை தான் பார்க்குறேன்னு சொல்கிறது வந்து அப்படி நினைக்கிறவங்க யூரோப் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா கிடைக்கிற வேலையில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃபீல்டில் அவங்க மாற முடியும். இது வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காமனான விஷயம். யோசிச்சு பார்த்தா தான் இதில் இருக்கிற உண்மை புரியும். இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. மேம், கார் வீல் கிட்ட ஒரு பேடு ரொம்ப நேரமாக தவிக்குது. அப்படியா? நான் அந்த பேடே கவனிக்கலடா, நான் அதை பார்க்காம. ஓகே, நம்ம விண்டோ எதுக்கும் ஓப்பன் பண்ணி வைப்போம், ஏதாவது வருதான்னு பார்ப்போம். நான் வந்து ஆக்சுவலி இந்த இதில் பாக்ஸில் வந்துட்டு இந்த வாட்டர் கேனில் சின்னதாக ஹோல் போட்டு கொஞ்சம் இந்த கான் தண்ணி எல்லாம் வைக்க தான் செஞ்சேன். ஆனால் அது எந்த பேர்டுமே வரலையே. இந்த கொஞ்சம் வெளியிலையும் போட்டு வச்சேன், சரி இது எப்படியாவது சாப்பிட்டாவது போகுது அப்படின்ட்டுன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம போடுறது எதுவுமே அவங்களுக்கு பயனாக இருக்க மாட்டேங்குது. எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ தான் என் வாய்ஸ் கிளியராக கேட்குதா? நம்ம வாய்ஸுக்கு ஒரு குரூப்பே இருக்குன்றீங்க. ஸோ வி கேன் ஃபீல் ப்ரௌடா. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, அந்த பாருங்க மேலே உட்காந்துருக்கு அந்த காக்கா. இங்கே வா காக்கா, இங்கே வா. இங்கே தான் உனக்கு நான் ஃபுட்டு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுவா. வா, பார்த்தீங்களா, ரியலி என்னோடய வாய்ஸுக்கு வந்து அப்போ ஒரு பவர் இருக்குது. நான் சும்மாவே யூடியூப்பில் ஓவராக பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வேறு இப்படி கிளப்பி விட்டிங்கன்னா அப்புறம் இதுக்கு மேலே வர பிரச்சனைக்கு நீங்கள் தான்ப்பா காரணம் சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? ஓ மை காட், யாரோ திட்டுறீங்க, அதான் ஃபோன் கீழே விழுக போயிடுச்சு. இங்கே வான்னு கூப்பிடக்கூடாதா? இல்லை, அதான் நான் நினச்சிட்ருக்கிறேன். இந்த பறவை கத்துற மாதிரி ஒரு பொம்மை ஒன்று விற்கிது, அது மாதிரி வாங்கி வச்சு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, ஷியோர் ஷியோர். அப்பா, நீங்கள் வர்றது ஜாபு கேட்டு தான் வர்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் நம்ம யூடியூப் சேனலுக்கும் கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஜாபை பற்றி மட்டும் கேட்டால் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்க. சரிதானே நான் சொல்றது? வந்தீங்க, ஜாப் டீட்டெயில்ஸ் கேட்டீங்க, ஓகே நான் சொன்னேன். பட் நம்மளோட எனக்கு என் நாலேஜுக்கு என்ன தெரியுமோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே, இந்த ப்ராப்ளம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லைவை க்ளோஸ் பண்ணலாமா? ரொம்ப குளிர்ந்து எனக்கே தாங்க முடியல. மறுபடியும் நான் என்ன பண்றது?
எங்கே போனீங்க? பிஸியா? ரொம்ப தூரத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க மேம்? மேம் வாய்ஸ் கேட்கல. இந்த பாருங்கள், இதுதான் நான் அந்த பறவைக்கு வச்சது. ஆனால் அந்த பறவை எதுவுமே வரவே இல்லை. ஓகே, வாங்க நம்ம வந்து இந்த வியூ விட்டுட்டு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு உங்கள் கூட பேசலாமா? எங்கே போனீங்க மேம், எங்கே போய் தொலைஞ்சிங்க அப்படின்றீங்களா? என்னை காணாமல் தேடி கழிச்சிங்களா? இப்போ கேட்குதா? இப்போ கிளியராக இருக்கா? ஓ, பேசலாமே. ஆஹா, இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சமைக்க போகிறேன்னா, என் சமையல்லாம் வந்து என்னை சும்மாவே அந்த குயின் சிஸ்டர் திட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வேற இப்போ வந்து அவங்க இருக்கிறப்ப வந்து என்னைய திட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ரெடி பண்ணுறேன். ஏதாவது சமைப்போம். நமக்கு தெரிஞ்சது என்ன வருதோ அதை ஏதாவது சமைப்போம். எங்கே போனீங்கன்னு தேடி இருக்கீங்க, வாய்ஸ் கேட்கலன்னு சொல்லியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் மேம் இங்கே இன்னும் கூப்பிடாதீங்க. காக்கான்னு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இல்லை, அதான் நான் நினச்சிட்ருக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த பறவை மாதிரி சத்தம் போடுற மாதிரி பொம்மை ஒன்று விற்கிது. அது வாங்கி வச்சிட்டோன்னா இந்த பறவைங்க வந்து ஏதோ நம்மளோட இனம் ஏதோ இங்கே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து காக்கா கீக்கி அதெல்லாம் தெரியாது. அப்படி கத்துறதுக்கு அப்படி தெரியாது. அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோன்னா இந்த பறவைங்க வந்து ஏதோ நம்மளோட இனம் இங்கே இருக்கு அப்படின்னு வரும்ல. ஆக்சுவலி நம்ம என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னை நீங்கள் திட்டுவீங்க எல்லாரும். அதனால நான் வந்து வாங்க டிஎன் வேர்ல்டு வாங்க, வணக்கம், வெல்கம். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கீங்க. யூ ஷுட் கம் பிஃபோர். ஸ்னோஃபால் எல்லாம் ரொம்ப நியர்லி அப்படியே லேசாக பஞ்சு போல் உதிர்ந்துட்டே இருக்குது. என்ன இடம் இது? இது ஈரோப்பில் இருக்கிற பெலரோஸ். வாங்க வாங்க. தெரியல ப்ரோ. கேமிங் வாங்க. ஆக்சுவலி மேடம் இருக்கீங்களா? இந்த ஜமி மேடம் இருக்கீங்களா? வேறு யார் இருக்கீங்க? அக்கா, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். தோசையை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தோசையை பிச்சு தான் சாப்பிட போகிறோம். அதனால் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தோசையை பிச்சு பிச்சு எடுத்துட்டேன் நான். பரவாயில்ல விடுங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சில தோல்விகள் தான் நம்மளை நாளைக்கு நல்லா தோசை சுட வைக்கும். அதனால் வந்து என்னை யாரும் திட்டக்கூடாது. திட்டுனீங்கன்னா அப்புறம் வந்து உங்கள் வீட்லேயும் தோசை இப்படி தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு சாபம் கொடுத்துருவேன். இது வந்து நல்லா தான்ப்பா வந்துச்சு. இந்த பாருங்கள், சூப்பராக சுட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி சுட்ட தோசையெல்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது. இப்படி போட்டு இப்படி போடலாம். அப்படி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போது நான் அங்கேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன்னா
எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, அடுப்பில் சட்னி ஊற்றி சாப்பிடுங்க. அடுப்பில் எதுக்குப்பா இது பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொன்னேன் நான், இப்படிலாம் திட்டக்கூடாது, இப்படிலாம் சொல்லக்கூடாது, அக்காவை வந்து இப்படிலாம் சபிக்கக்கூடாது அப்படின்னு தான் முதலே சொன்னேன். இல்லாட்டி உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருப்பேன்ல நான். எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்? சரி, நான் இப்படிலாம் லைவ் போட்டதுனால இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க, அக்காவோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு நாள் அப்படி ஒரு நேரம், இதுக்கு முன்னாடி சுட்ட தோசையெல்லாம் நல்லா தான் சுட்டுருக்கேன். ஆனால் அங்கே வச்சுட்டு போன பேசினா உங்களுக்கு கேட்கலன்னு சொல்கிறீங்களே, அதுக்காக தான். டிஎன் வேர்ல்டு எங்கேருந்து பார்க்குறீங்க நீங்கள் லைவ், நம்மளோட லைவ்? ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் 786 ஒரு பட்டத்தோடய வந்திருக்கீங்க. என்னன்னு தெரியலையே, என்ன நடக்குது நம்மளை சுற்றின்னு ஒன்றும் தெரியலையே. அதனால் நம்ம உங்களுக்காக அக்கா வந்து தோசையெல்லாம் இப்படி சுட்டிருக்கேன். பிஞ்சு போச்சு. பிஞ்சு போன தோசையை வந்து சாரி, நான் பேசிகிட்டு இருக்கேன்டா, ஆனால் மியூட்டில் போட்டிருந்தேன் ஃபோனை, அதனால் கேட்கல போல இருக்குது. நம்ம இப்போ வில்லேஜுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா? அந்த வில்லேஜில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்பிள் பழம், இது எல்லாமே அவங்க கொண்டு வந்து கொடுத்தது தான். அங்கே இருந்த ஒரு பாட்டி பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அந்த பாட்டியை பற்றி. அவங்க வந்து இவ்வளோ ஆப்பிளும் கொடுத்துட்டு போனாங்க. அன்றைக்கி கொண்டு வந்தாங்க, வீட்டுக்கே கொண்டு வந்து இவ்வளோ ஆப்பிளும் கொடுத்துட்டு, இன்னும் நிறைய இருந்துச்சு, நம்ம கொஞ்சம் காலி பண்ணியாச்சு சாப்பிட்டு. இவ்வளோ ஆப்பிளும் ஃப்ரீயாக தான், காசெல்லாம் எதுவும் வாங்கல அவங்க. ஆக்சுவலி கிராமத்தில் இருக்கிறவங்க பொதுவாகவே ரொம்ப நல்ல மனசாக இருப்பாங்கப்பா. எனக்கு வந்து இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுக்காக சிட்டியில் இருக்கிறவங்கள பிடிக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. கிராமத்தில் வந்து ஒரு வெள்ளந்தியாக இருப்பாங்க இல்லைங்களா, அதனால் வந்து எனக்கு கிராமத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க மனசில் வந்து எதுவுமே வெஞ்சன்ஸ் வச்செல்லாம் பேச மாட்டாங்க. சரி வாங்க, நம்ம பேசி பேசி டயர்ட் ஆகிட்டோம்ல. வாவ், ரியலி சூப்பர். இந்த ஸ்னோஃபாலில் இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் இந்த லைவ் பார்த்துட்டே உங்கள் வீட்டில் இருக்கிற என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அதுக்காக யாருக்காவது அண்ணன் தம்பி, இது யூரோப்பில் இருக்கிற பெலரோஸ்பா, யூரோப்பில் இருக்கிற பெலரோஸ். அண்ணன் தம்பி யாருக்காவது வச்சுருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்றாதீங்க. அப்புறம் உங்கள் அண்ணன் தம்பிகளை விட்டு எனக்கு ஃபோன் பண்ண வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இவங்க சொன்னதுனால தான் இந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. 1 கிலோ ஆப்பிள் பார்சல் போட்டுருவோம். பார்க்கறதுக்கே ஹாப்பியாக இருக்கா? வாவ், நைஸ், சூப்பர், எம்மி. நான் வந்து யூரோப்பில் இருக்கேன், பெலரோஸ், யூரோப்பில் இருக்கிற பெலரோஸ்.
சூப்பராக இருக்குது ஆப்பிள், நிஜமாலுமே டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பாட்டிக்கு வந்து அன்றைக்கே சொன்னேன், நான் அங்கேயே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாட்டின்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து ஆக்சுவலாக 5 lakhs செலவு பண்ணோம். பட் வந்து இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க 3 lakhs 2.5 lakhs அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஹரிஷ் அக்கா எங்கே இருக்கீங்க சொல்லிட்டேன் ஏற்கனவேயும். மாசாக இருக்குது கிளைமேட்டு. எஸ் செம்மையாக இருக்குது. இப்போ திரும்ப ஸ்னோஃபால் ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆஹா, ஃபேஸ் காமிக்கலையே மேம்னு கேட்குறீங்க. இப்போ தான் ஒரு ஆப்பிள் ஃபேஸ் காட்டினேன்ல, அப்படி தான் நினச்சிக்கணும். அக்கா ஃபேஸ் ஆப்பிள் ஃபேஸ் மாதிரி இருக்கும்னு. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா அக்காவுக்கு வந்து இப்போ லைவ் போட மட்டும்தான் பர்மிஷன் வந்திருக்கு. இன்னும் ஃபேஸ் காட்டுறதுக்கு பர்மிஷன் வரல. ஃபேஸ் காட்டி தான் லைவ் போடணுமா என்ன? அப்படி எதுவும் ரூல்ஸ் இருக்கா சொல்லுங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓ அப்படி அப்படிதான். Do you know something? வசந்த் வாங்க, வணக்கம், வெல்கம். திஸ் இஸ் யூரோப்பில் பெலரோஸ் ஸ்னோஃபால். வாசிம், நான் இன்னும் ஃபேஸ் காட்டியே லைவ் போடவே இல்லை. அதுக்குள்ளேயே டெய்லி லைவ் போடும்போது ஒரு 2-3 பேரை டைம் அவுட்டு பிளாக்கு அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மக்கள் எப்போ திருந்த போகிறாங்க? ஸோ வந்து நான் ஃபேஸ் காட்டுறது ஒரு பிரச்சனை இல்லை. ஃபேஸ் காட்டாமல் போடும்போது இந்த பாடுபடுத்துவீங்க. இப்போ நான் எல்லாரையும் தப்பாக சொல்ல. அதனால் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமே இல்லை. இந்த பக்கம் முகத்தை காட்டாதன்னு ஒரு பக்கம் திட்டுறாங்க, இன்னொரு பக்கம்